ப்ரொஃபைல் போய்ட்டு அதாவது இப்போ ப்ரொஃபைல் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த டபுள் ஃபிபிலாம் இல்லை ஆல்ரெடி தான் வச்சுருக்கா ஆல்ரெடி லேர்ன் வச்சுட்டேங்க. ஓகே இதுக்கப்புறம் தான் நம்ம தலைவர் வெற்றி பண்ணுறதான் மாதிரி. அதாவது என்சான்ட்மெண்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன். என்சான்ட்மெண்ட்னா என்ன அப்படின்ட்டு. என்சான்ட்மெண்ட்னா வந்து அதாவது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஆடும்போது காட்டுறேங்க ஓகேங்களா. நான் ஆடும்போது காட்டுறேன். இந்த டேண்டியை வந்து சட்டை போட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து அசால்ட்டாக வந்து நம்ம இன்சை ஃபைட்டை முடிச்சுட்டு அப்புறம் ஹெல்மெட் ஆகிட்டுக்கு போயிட்டு ஹெல்மெட்டையும் முடிச்சு தள்ளிட்டு எல்லாரும் முடிச்சு தள்ளிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். இங்கேருந்து பிக்சர் வரைக்கும் போவோம்னு அதுக்கு மேலே போகணும்னு தெரியல. பிக்சர் வரைக்கும் போவோம். எனக்கு தெரிஞ்சு பிக்சர் வரைக்கும் போகணும். பாதி ஆரம்பத்திலே சாட்டு வச்சுட்டாங்க இங்கே சொல்லிட்டு பிளட் ரீப்பரை பாதிடாலே பிளட் ரீப்பரா இது சொல்லிட்டு பாதி சரி என்ன இவன் இந்த கேடிறான்னு சொல்லிட்டு பார்த்தா ஏய் இப்போ வந்து அங்கே ரத்தம் வர மாதிரி தெரியுதா பார்த்தீங்களா. அவன் ஹெச்பி குறையுது. அவன்லாம் ஹெச்பி குறைஞ்சி செத்து போயிட்டான். இதுதான் வந்து ப்ளீடிங் என்சான்ட்மெண்ட்டு. ஸோ மணி கட்ட ஆடுறவங்களுக்கு தெரியும். அப்புறம் என்சான்ட்மெண்ட்னா யாருக்கும் பொதுவாக தெரியும். ஒன்றும் அவசியம் இல்லை. போடு 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 என்ன போடு அவ்வளோதான். உனக்கு என்சான்ட்மெண்ட்லேயே உங்கள் ஃபோன் நிஜம் தம்பி போடு போடு என்ன போ அதெல்லாம் வந்து போடா வெளில போடா இதெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து சேலஞ்செலாம் வேறு பண்ணலாம். ஓகே இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்சர் பியூர் சேலஞ்சு. ஓகே நம்ம வந்து கட்டு முடிக்கணும். இதை வந்து முடிச்சுட்டு வந்துடுவோம். இது இப்போ என்ன டோர்னமெண்ட்டை முடிச்சு தள்ளுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் போவோம். சட்டப்பாட்டு அடுத்தது எருமிட்டு போகணுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நேற்றுக்கு வீடியோவில் 20 நிமிஷம் போயிடுச்சு. நம்ம வந்து இந்த வீடியோ ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிட போனால் 10 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும் இந்த வீடியோ. ஏன்னா வந்து அவ்வளோ செய்கிறாங்க அசால்ட்டாக முடிச்சிடலாம். இன்ஸ்டாகிராம் குறிக்கும் ஒரு மேட்ரே இல்லை. அதனால வந்து கால் யூஸ்லாம் எதுனா அவங்க குப்பை பறிக்கு வந்து இன்ச்சு ஃபைட்டை இப்போ சொல்கிறேன். ஒரு ஒருத்தருக்கு ஒரு பேருங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து லிங்க்ஸுக்கும் குப்பை பறிக்கு. அப்புறம் வந்து ஹெல்மெட்டுக்கு கலெக்ட் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் வந்து இவனுக்கு என்ன மிக்சருக்கு கசாப்பு கடை, லாஸ்ட்டுக்கு வேப்பலை. அதுக்கப்புறம் வந்து சோகனுக்கு சைனாக்கார பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே நிறைய நிக்நேம்லாம் வச்சுருக்கோம். இந்த பாட்டு போய்க்கு நிக்நேம் வேறு ஷோகன் ஒருத்தங்க. ஷோகன் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து ஷோகன் வந்து அந்த ட்வின்னை வச்சே வந்து நம்மளை வெளியேற்றுவோம். இருந்தாலும் அவங்க முக்கியத்துக்கு அசால்ட்டு தான். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன கஷ்டம்னா வந்து இது அந்த இவன் கஷ்டம் ஏன்ஷியன் கஷ்டம். இதில் அது வந்து டைட்டான ஆக்சில் ஏன்ஷியன் கஷ்டம். அந்த ஏன்ஷியன் அடித்தாதான் வந்து ஜனங்க பிடிச்சி வைக்கணும். அதனால் அவன் வந்து ஒரு வெறியிலேயே கொண்டுருவேன். அதனால் அவன் அடிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு சர்வசாதாரணம். ஆனால் வந்து கஷ்டம். ஒரு நார்மல் பிளேயராக முடியாது. பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக முடியும். அசால்ட்டாக அடிச்சிடலாம். ஏன்ஷியன்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்க. டைட்டன்னா சொல்லவே தேவையில்லை. படுபாட்டு அவன் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில. அவன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாட்டு. அதாவது அந்த மாதிரிலாம் பாட்டு இருக்கவே மாட்டான். அந்த அளவு பாட்டுங்க அவனை வந்து நகரவே மாட்டான். ஓகேங்களா. சரி ஓகே. இப்போ வந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்புறமா இந்த இதுவெல்லாம் முடிச்சுப்போம். அடுத்தது வந்து நேராகவே வந்து நம்ம லிங்க்ஸை போட போயிடுவோம். வாடா குப்பை பொறுக்கி உனக்கு இன்றைக்கி இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்க்ஸை போட போயிருக்கோம். லிங்க்ஸ் வந்து ஒரு ஆல்ரெடி அவன் ஒரு பாட்டு பாவம் பயப்புள்ள. இப்போ நம்மக்கிட்ட கதற போகிறான். என்னமோ 0-3 ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறேன். சரியா தெரில பார்ப்போம். ஓகேங்களா. ஆடா குப்பை பொறுக்கி எப்படி நல்லா இருக்கியா? அப்புறம் வீட்டில் எல்லாருமே சௌக்கியமா? டி சௌக்கியமாக இருக்கிறியா? நான் எப்படா இருக்கிற? வணக்கம் தான் மாப்பிள்ள தேனிலேருந்து சாவு இந்த மாதிரி எடுக்கிறான் பார்த்தீங்களா. அதை பார்க்க எங்களுக்கு குப்பை போய் இந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி எடுக்கிற நேரத்தில் சில என்சான்மெண்ட்லாம் வரும் அவனுக்கும்.
அதனால வந்து அதெல்லாம் வந்து சிரிப்பாக இருக்குது எங்களுக்கு வாங்க. அதுதான் வந்து நாங்கள் வந்து குப்பை பொறிக்கிட்டே பேர் வச்சோம். அசால்ட்டாக ஒன்றா எடுத்து போட்டுடலாம் அப்படியே போடா. இதெல்லாம் ஒரு ஆளே இல்லைடா. ஒன்றாம் வந்து ஒரு பாஸில் போட்டு வச்சுருக்கானுங்க பாரு. சரி சாடை போயிட்டு காரணம் தான் போடு சாய் சாய் சூப்பரா என்னப்போ வண்டி சாய் என்னப்போ நீங்கெல்லாம் என்கிட்டலாம் கிரேட்லாம் அடிக்க முடியாதுடா. ஒன்னெல்லாம் இப்படின்றதுக்குள்ளேயே அடிச்சுட்டு போயிடுவேன்டா. அதெல்லாம் ஒரு ஆளே இல்லை. ஈஸு என்ன தங்குவான் இப்படிலாம் பண்ணலாமா? இப்படியெல்லாம் வந்து அடி வாங்கக்கூடாதுடா. டேய் என்ன விட்டு கொடுக்குறியா? டேய் அடி வாங்கலாம் அதுக்கு நீ இப்படியெல்லாம் அடி வாங்கக்கூடாது தம்பி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓ இப்படியெல்லாம் அடி வாங்கக்கூடாதுடா. அடி வாங்கலாம் அதுக்குன்னு இப்படியா? சரி ஓகே. இடியா பார்க்குறவங்கன்னா ஒரு லைக்கு ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பார்த்தா நல்லா இருக்கும். யோயோ சரி கருமோ. இப்போ அவனுங்க வந்து என்டர்டைன்மெண்ட் வந்துச்சு. நம்மளால் அடிக்க முடியுமா? அசால்ட்டாக அடிச்சுட்டு போவோமா? பார்ப்போம். அடி அடி ஐயோ ஓகே நல்லதான் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் போடு 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 சாவு சாட்டு நல்லப்போ. என்னடா தம்பி லிங்க்ஸு சொன்னா போதே 3 முட்டையும் 3 ஜெயிச்சனா? உங்களுக்குலாம் லிங்க்ஸ்லாம் ஒரு ஆளே இல்லை. அவன் ஒரு பாட்டுங்க. எங்க பாருங்க நான் ஆட மூட்டா நீ ஒரு பாஸா போடா. சிரிப்பா இருக்குங்க எனக்கு இதெல்லாம் பார்த்தா. அந்த காலம் அது 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 சீல் ஆக்ட் 2 சாரி சீல் 2 சீக்ரெட் பார்ட். ஓகே 2வது ஆக்ட் வந்து விட்டது. ஏய் ஹெல்மெட்டு அப்புறம் எப்படி இருக்க சௌக்கியமா? ஓகே நம்ம வந்து இந்த பயவிலிங்களை வந்து ஸோ இன்டர்வியூவில் வந்து நான் தனியாக போடுறேன். அதாவது சரி எக்லிப்ஸு இன்டர்வியூன்றது இது கேட்ஸ் ஆஃப் ஷேடோ முடிச்சதுக்கப்புறம் வருமா? ஆமாம் அதாவது நான் வந்து இன்டர்வியூன்றது தனியாக போடுறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இப்போது ஒன்று நடந்தது. பாய் காய்ஸ் பாய் 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 பாய்.